அந்த மல்லி மல்லி போட்டுங்க அது கூட இல்லை. அப்பா என்ன இந்த அளவுக்கு இருக்குது? கடலூர் விருத்தாச்சலத்தில் காலியிடத்தில் வைக்கப்பட்டிருந்த பைப்புகள் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், விவரங்கள். அஸ்வினி, விருத்தாச்சலம் பேருந்து நிலையத்திற்கு பின்புறம் விவசாயிகள் வேலைக்கு பயன்படுத்தக்கூடிய கருப்பு நிற பைப்புகள் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் அந்த பகுதியில் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் வானுயிர கருப்பு நிற புகை சென்றதாலும் மேலும் பொதுமக்கள் மற்றும் விருத்தாச்சலம் பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக காத்திருந்த பயணிகளுக்கு மூச்சுத்திணறல் மற்றும் கண்ணெரிச்சல் ஏற்பட்டுள்ளதால் அந்த பகுதி ஒரு பரபரப்பான சூழலாக நிறைவு வருகிறது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் முன்பாக அகிலாண்டேஸ்வரி பத்மநாபன் என்பவருக்கு சொந்தமான விவசாய பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய கடையானது இயங்கி வருகிறது. இந்த கடையில் விவசாயிகளுக்கு தேவையான நீர்மூழ்கி மோட்டார்கள், பைப்புகள், அதற்கு சம்பந்தமான பொருட்களானது விற்பனை செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த கடைக்கு சொந்தமான ஆழ்துளை கிணற்றில் பயன்படுத்தக்கூடிய கருப்பு நிற பைப்புகள் விருத்தாச்சலம் பேருந்து நிலையத்தின் பின்புறம் உள்ள காலி இடத்தில் குவித்து வைத்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் எதிர்பாராத விதமாக இன்று மதியம் அந்த பைப்புகளில் தீப்பற்றி எரிய தொடங்கியது. இதனால் தீயானது கொழுந்துவிட்டு எரிந்த நிலையில் கரும்புகையானது வானுயிர அளவிற்கு சென்றது. இதனால் அங்கிருந்த குடும்பங்கள் மற்றும் பொதுமக்கள் மற்றும் விருத்தாச்சல பேருந்து நிலையத்தில் காத்திருந்த பயணிகளுக்கு மூச்சு திணறல் மற்றும் கண்ணெரிச்சலானது ஏற்பட்டிருக்கிறது. சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த விருத்தாச்சலம் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து நீண்ட நேரமாக போராட்டத்திற்கு பின்பு இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் கண்ணெரிச்சல் மற்றும் மூச்சுத்திணறல் ஏற்பட்டவர்கள் குறித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து செல்லக்கூடிய சூழ்நிலையும் உருவாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அருண்.